மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 19ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. சரியா? நடப்பு செய்திகளை மையப்படுத்தி கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேவா, அதை அப்படியே கனெக்ட் பண்ணி சப்ஜெக்ட்டு, ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாயிண்டில் கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க. சரிங்களா? எதுன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இது கரண்ட் அஃபேர்ஸா சப்ஜெக்டா அந்த மாதிரி கொஸ்டின் சூப்பராக கேட்குறாங்க. இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸில் கூட நிறைய இப்படி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணவங்க சூப்பரான நிறைய ரிசல்ட்டை கொடுக்க போகிறது உறுதி. சரிங்களா? ஏன்னா அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம நோட்ஸ்லேருந்து வந்திருக்குது. சரிங்களா? ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் மார்ச் 19ஆம் தேதிக்குரியது. நீங்களும் அதே மாதிரி நடப்பு செய்திகளுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள் 2026ஆம் ஆண்டில். சரியா? ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் மார்ச் 19ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல் தலைப்பு செய்திகள், அது முக்கிய செய்திகள். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான செய்திகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாரத தொழில் மேம்பாட்டு திட்டம், சரி, பாரத் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய திட்டம் நியூஸில் வந்திருக்குது. அதை பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான ஒரு சட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. அதில் என்ன சிறப்பு இருக்குது, இன்னைக்கு இது அது வந்துட்டு ஏன் நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது அந்த செய்தி பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்குது. சரியா? ஆடவர் மகளிர் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது அது பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டிற்கானது. சரியா? அடுத்து இன்னொரு முக்கியமான விளையாட்டு பாருங்க. இது வந்து SSC RRB மாதிரி எக்ஸாமில் கேட்ட கேள்வி. தாமஸ் கோப்பை, உபேர் கோப்பை. சரியா? 2026ஆம் ஆண்டு அந்த தாமஸ் கோப்பை எதனுடன் தொடர்புடையது, உபேர் கோப்பை எதனுடன் தொடர்புடையது. சரியா? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் தான். இதில் எது ஆடவருக்கு எது மகளிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். இந்த தாமஸ் கோப்பையை இந்தியா எப்போது வென்றது அந்த செய்தி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் செய்தியில் இடம்பெற்ற சில முக்கியமான சட்டங்கள். ரெகுலராக நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் நியூஸ் பேப்பரில் வந்த சட்டங்களை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். விட்டுறாதீங்க, அதை சேர்த்துட்டே வாங்க. அதுலேருந்து தான் கேள்விகள் கண்டிப்பாக இந்தியன் பாலிட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டாங்கன்னா அப்படி தான் அதை தான் கேட்பாங்க. அடுத்து இந்தியாவில் புதிதாக 2 யுரேனியம் சுரங்கங்கள், யுரேனியத்துக்கான மைன்ஸ் வந்துட்டு ஏற்கனவே 2 மாநிலங்களில் செயல்பட்டு வருகிறது. அது எந்தெந்த மாநிலங்களில் செயல்பட்டு வருகிறது, புதுசாக எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க யுரேனியத்தை, அதை பார்க்க போகிறோம். சரியா? அடுத்து தமிழ்நாடு அரசின் முக்கியமான ஒரு அறிவிப்பு. பெண் அரசு ஊழியர்களுக்கு 12 வாரம் பேறுகால விடுப்பு, அதாவது மூன்றாவது குழந்தைக்கும் இந்த சலுகை வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இது மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க, மாநில அரசு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமே சூப்பராக பார்க்க போகிறோம். இறுதியாக சூப்பர் சஸ் கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். அந்த தலைப்புகளை பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. அப்போ இதில் எவ்வளோ எஃபர்ட் போட்டுப்போய் அப்படிங்கிறது ரெகுலர் நம்ம வீடியோ பார்க்குறவங்க நல்லா தெரியும். நல்லா பயன்படுத்திக்கோங்கம்மா, கண்டிப்பாக சொல்கிறேன். சரியா? அடுத்தபடியாக நம்ம விரிவான செய்திகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாரத தொழில் மேம்பாட்டு திட்டம். சரியா? பாரத், சரி, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஸ்கீம் சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் வந்துட்டு இதோடைய நோக்கம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. என்ன நோக்கம் அப்படின்னா, இந்தியாவில் பசுமை ஸ்மார்ட் தொழில் நகரங்களை உருவாக்குவதையும் ஒற்றை சாளர விரைவான அனுமதிகள் மூலம் தொழில் தொடங்கும் நடைமுறைகளை எளிதாக்க வேண்டும். சரி, பசுமை ஸ்மார்ட் தொழில் நகரங்களை உருவாக்க வேண்டும். அதே மாதிரி சரியா, ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லி அலைவிடாமல் ஒரே இடத்துல சரி அந்த சிங்கிள் பாயிண்டில் சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி இந்த நடைமுறைகளை ரொம்ப ஈஸியாக்குறது தான் இந்த திட்டம் அப்படிங்கிற மாதிரி மத்திய சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இதோட முக்கியமான நோக்கங்கள் சொல்லி பார்க்கும்போது 100 முதல், ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது, 100 முதல் 1000 ஏக்கர் வரை பரப்பளவு கொண்ட 100 தொழில் பூங்காக்களை உருவாக்க போகிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க, 100லேருந்து 1000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட 100 பெரிய அந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்கை உருவாக்குவது தான் இந்த திட்டத்தின் முக்கியமான ஒரு நோக்கம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு ஒதுக்கியுள்ள நிதி ஒதுக்கீடு 33,660 கோடி. முன்னாடிலாம் ரவுண்ட் ஃபிகரில் 33,000 கோடியா, ரைட், ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிடலாம். இன்றைக்கி 4 ஆப்ஷன்லுமே 33,660 கோடி, 33,560 கோடின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா காம்படிஷன் ஹெவி ஆயிடுச்சு. அதனால சொல்கிறேன், நிதி ஒதுக்கீடு 33,660 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சரியா? ஒரு ஏக்கருக்கு 1 கோடி வீதம் நிதி உதவி வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த திட்டத்தின் மூலம் தொழில் தொடங்குவதற்கு மத்திய அமைச்சரவை இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கினால் நேற்றைய தினம், அதாவது 2 நாளைக்கு முன்னாடி மார்ச் 17, 2026 அன்று இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. சமீபத்தில் தான் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது, இந்த பாரத தொழில் மேம்பாட்டு திட்டம். சரிங்களா? இந்த திட்டத்தின் ஒரு முக்கியமான என்ன நன்மைன்னு சொல்லி பாருங்க. நிலம், அதில் இங்கிலீஷ் ஒரு வேர்டு கொடுத்துட பாருங்க. சரி, பிளக் அண்ட் பிளே. சரி, பிளக் பண்ணிக்கோங்க, ப்ளே பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான். நிலம், மின்சாரம், தண்ணீர் மற்றும் சாலை வசதிகளுடன்
கூடிய ஒரு தயார் நிலை தொழிற்சாலைகள் முதலீட்டாளர்கள் இயந்திரங்களுடன் வந்து உடனடியாக உற்பத்தியை தொடங்க உதவுகிறது. ஒரு தொழிற்சாலை தொடங்குவதற்கு தேவையான எல்லா வசதிகளும் இங்கு இந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுவிடும். சரியா, எல்லா வசதியும் இருந்தாலே அவங்க ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான மிஷினரிஸ் ஐட்டம்ஸ், சரியா, அந்த டெக்னாலஜி எல்லாத்தையும் ஈஸியாக கொண்டு வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனை ஈஸியாக உடனே ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த பாரத தொழில் மேம்பாட்டு திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம், செய்தியில் வந்தது. சரிங்களா, பயனாளிகள் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள், எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்களா, மார்ஜினல் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், சரிங்களா, உற்பத்தி நிறுவனங்கள், புத்தாக்க நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்ஸ் அப்படி சொல்லுவாங்கள்ல, மற்றும் உலகளாவிய முதலீட்டாளர்கள் எல்லாருமே இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய முடியும். ஸ்கீமோட பேரை மறந்துடாதீங்க, இனிமேல் அடிக்கடி இந்த ஸ்கீம் வந்து நியூஸ் பேப்பரில் வந்துட்டே இருக்கும், பாரத தொழில் மேம்பாட்டு திட்டம். சரியா, சரி, இந்த திட்டத்திற்கு பாருங்க உள்கட்டமைப்பு, அதாவது தயார் நிலை தொழிற்சாலை கட்டிடங்கள், பரிசோதனை ஆய்வகங்கள், கிடங்குகள், தொழிலாளர் வீடுகள் போன்ற வசதிகளும் இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மேலே பார்த்தா நிலம், மின்சாரம், தண்ணீர் இந்த வசதிகள் தவிர, சரியா, அது இந்த பில்டிங், சரி, எல்லா கட்டிடங்கள், பரிசோதனை ஆய்வகங்கள் முதற்கொண்டு, கிடங்குகள், சேமிப்பு கிடங்குகள், சரி, வேர்ஹவுசிங் முதற்கொண்டு எல்லாமே அங்கே இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, சரி, இதில் கடைசி அவங்களுக்கு ஒரு வேலை பாருங்கள், ரெஃபர் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், தேசிய தொழில் வழித்தட மேம்பாட்டு திட்டம் அப்படின்னா என்ன, எப்போது தொடங்கப்பட்டது, இதை போனஸ் கேள்வியாக நீங்கள் வந்துட்டு கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா, ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிறோம், இந்த தேசிய தொழில் வழித்தட மேம்பாட்டு திட்டமும் இந்த பாரத தொழில் மேம்பாட்டு திட்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டமாக இருக்கும். தொழில்துறையை மேம்படுத்துவதற்கான மத்திய அரசின் முக்கியமான திட்டம். சரியா, அடுத்த பயன்படலாமா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. சரியா, 2006 ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, மறந்துடாதீங்க. அது தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிலைகள் சட்டம். சரி, அது வந்து ஃபுட் செக்யூரிட்டி, சரியா, இது வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. சரியா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சேஃபானதா, அதுக்கான சட்டம் 2006 கொண்டு வந்தாங்க. சரியா, இங்கே நம்ம பார்க்குறது இந்தியாவுக்கு அனைவருக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தான் இந்த சட்டம். சரியா, 2013 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்றப்பட்ட நாள் செப்டம்பர் 12, 2013. சரி, டேட்டு 12, வருஷம் 13, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நோக்கம், இந்தியாவின் சுமார் 2/3 பங்கு, அதாவது கிராமப்புறத்தில் 75% மக்களுக்கும் நகர்ப்புறத்தில் 50% மக்களுக்கும் மானிய விலையில் தரமான உணவு தானியங்களை வழங்குதல். ஃப்ரீ கிடையாது, மானிய விலையில் ₹2, ₹3 அந்த ரேஞ்சில் இருக்கும். பின்னாடி செய்தி ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பயன்கள், இந்த சட்டமானது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 பொது விநியோக முறை, ஒவ்வொரு பாயிண்ட் முக்கியமானது, பொது விநியோக முறை மூலம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் மூலமாக முன்னுரிமை குடும்பங்களுக்கு நபர் ஒருவருக்கு மாதம் 5 கிலோ அந்தியோதயா அன்ன யோஜனா, ஒரு பாயிண்ட் வருது பாருங்கள், அந்தியோதயா அன்ன யோஜனா 2000 தொடங்கியிருப்பாங்க இந்த ஸ்கீம். சரி, அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்பங்களுக்கு மாதம் 35 கிலோ உணவு தானியங்களை அரிசி ₹3க்கும், கோதுமையை ₹2க்கும், சிறுதானியங்களை ₹1 என்ற விலையிலும் வழங்குகிறது. குறைவான விலையில் வழங்குறாங்க. சரியா, ஓகே பாருங்க. பயனாளிகள், முன்னுரிமை குடும்பங்கள், சரி, இந்த BHHன்னு சொல்லுவாங்க, மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்பங்கள். இதில் ஒரு போனஸ் கேள்வி, இந்த ரேஷன் கார்டில் இந்த PHHன்னு போட்டிருப்பாங்கல்ல, அதோட விரிவாக்கம் என்னங்கிறத கரெக்டாக நீங்கள் போனஸ் கேள்வியாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ரேஷன் கார்டெலாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா, சில பேருக்கு ரேஷன் பொருளே தேவைப்படாது, ஒரு பெரிய கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருப்பாங்க, ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க, ஜஸ்ட்டு பேருக்கு அந்த ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன கலர், எல்லா பொருட்களும் ஏழைகளுக்கு கிடைக்கும். சரியா, அவங்களுக்கு என்ன கலர் அந்த ரேஷன் கார்டு, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, எப்போ எதை கேட்பாங்கலாம் தெரியாது. சரியாமா, அடுத்தபடியாக மகப்பேறு உரிமைகள். சரியா, அந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டங்கிறது ஜஸ்ட் உணவு தானியங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கிறோம்ல அப்படி சொல்லுவாங்களா, ஏழை குடும்பங்களுக்கு, அதில் மட்டும் இல்லாமல் குறிப்பிடத்தக்க சில குறிப்பிட்ட பிரிவினருக்கும் இது வந்து நன்மை. யாருன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு மகப்பேறு உரிமைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு மகப்பேறு பலனாக ₹6000 மற்றும் சத்தான உணவு வழங்கப்படுகிறது இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி. சரிங்களா, அது தவிர குழந்தைகள் ஊட்டச்சத்து 6 மாதங்கள் முதல் 14 வயது வரையிலான, சரியா, 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு மதிய உணவு மற்றும் அங்கன்வாடி மூலம் சத்தான உணவு வழங்கப்படுகிறது. எதன் மூலமாக தான், இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 படி. இது தவிர பெண்களுக்கு முன்னுரிமை, குடும்ப அட்டைக்கு ஒரு ஃபேமிலியில் இருக்க நம்ம ரேஷன் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் மூத்த பெண் 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு மூத்த பெண் தலைவராக அங்கீகரிக்கப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் இந்த சட்டத்தின்படி தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறப்பான அம்சங்கள் சொல்லியிருக்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்கம்மா, உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி 2026. சரியா, 2019, 2023 இந்த உலகக்கோப்பை அப்படின்னால மேக்ஸிமம் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். ஆனால் 2020 உலகக்கோப்பை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, செஸ் ஒலிம்பியாட் போட்டி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். சரிங்களா, அதே மாதிரி இங்கே உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். 2019 2023 தொடர்ந்து 2 உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியை நடத்திய நாடு நம்முடைய இந்தியா. ஒடிசாவில் தான், அதாவது ஒடிசாவின் தலைநகரம் புவனேஸ்வரில்
கலிங்கா ஹாக்கி மைதானம். நோட் பண்ணிக்கோங்க, என்ன பேர்? கலிங்கா ஹாக்கி மைதானத்தில் தான் அந்த வேர்ல்டு கப் வந்து ஃபைனல் நடந்தது. 2023ஆம் ஆண்டில் நடைபெற்ற சரி அந்த உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி அணி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருந்தாங்க. சரியா, இனிமே 2026ஆம் ஆண்டில் நடப்பாண்டில் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெற உள்ளது எங்கே அப்படிங்கிறத மொத்தமாக பார்க்க போகிறோம். பாருங்க, 16வது சரி 16th எடிஷன் ஆஃப் வேர்ல்டு கப் ஹாக்கி சரி FIH, அதுதான் சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. என்ன பேர்? FIH. சரியா, ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? FIH அந்த அமைப்பின் ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையிடம் எங்கே இருக்குங்கிறத போனஸ் கேள்வி சொல்லுங்கள். ஓகேவா? 16வது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி 2026 ஆடவர் மற்றும் மகளிர் போட்டிகள் நடைபெறவுள்ள நாடுகள் மொத்தம் 2. ஒன்று நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியம். சரி, அந்த நெதர்லாந்து பெல்ஜியம் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் 2வது 3ஆம் இடங்களை பெற்ற நாடுகள், மறக்காதீங்க. சரிங்களா? ஓகே, கலந்து கொள்ளும் மொத்த அணிகளின் எண்ணிக்கை இந்தியா பாகிஸ்தான் உள்பட 16 அணிகள் கலந்துக்க போகிறாங்க. ஆடவர் போட்டியில் நடப்பு சாம்பியன் அந்தஸ்தை பெற்றுள்ள அணி ஜெர்மனி. சரியா, இந்த போட்டி இந்தியாவில் நடைபெற்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அதே மாதிரி மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் நடப்பு சாம்பியனாக இந்த போட்டிகளில் பங்கேற்க உள்ள அணி நெதர்லாந்து. ஞாபகம் வச்சுக்கோங்க, 2022ஆம் ஆண்டில் நெதர்லாந்து அணி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அதே மாதிரி இன்னொரு சிறப்பு அம்சம் பாருங்க, ஒரு பழைய சாதனை. இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி உலகக்கோப்பை கடைசியாக வென்ற ஆண்டு 1975. சரியா, அந்த போட்டி நடைபெற்ற நாடு மலேசியா. மலேசியாவின் தலைநகரம் கோலாலம்பூரில் நடைபெற்ற அந்த உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி தான் இந்தியா கடைசியாக உலகக்கோப்பையில் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்பார்க்கலாம் இந்த வருஷமாக வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி, அடுத்து போகலாமா? தாமஸ் மற்றும் உபேர் கோப்பை சரி உபர் கோப்பை அல்லது உபேர் கோப்பைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 2026 பேட்மிண்டன் இறகு பந்து போட்டியுடன் தொடர்புடையது. சரியா, இதில் தாமஸ் கோப்பை அப்படிங்கிறது ஆடவருக்கான பேட்மிண்டன் போட்டியை குறிக்கும். இந்த உபேர் கோப்பை UBER உபேர் கோப்பை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகளிர் அந்த பேட்மிண்டன் போட்டியை குறிக்கும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானதுமா நோட் பண்ணிக்கோங்க. சமீபத்தில் ஏதாவது RRB SSC அப்படின்னு சொல்லி இதாக கேட்கலாம். சமீபத்தில் செய்தியில் இடம்பெற்ற இந்த கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படி கூட கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, டென்மார்க்கின் ஹார்சன்ஸ் நகரில் நடைபெற உள்ளது. டென்மார்க் நாட்டில் தான் இந்த போட்டிகள் நடைபெற உள்ளதுமா. சரியா, 2022ஆம் ஆண்டில் ஆடவருக்கான அந்த தாமஸ் கோப்பையை வென்ற அணி இந்திய அணி. முதல் முறையாக அந்த தாமஸ் கோப்பை இந்திய அணி 2022ஆம் ஆண்டு வின் பண்ணியிருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? பேட்மிண்டன் அல்லது இறகு பந்து. சரியா, இந்திய மகளிர் அணி இதுக்கு முன்னாடி கடைசியாக 2014 2016 2 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த தாமஸ் மற்றும் உபேர் கோப்பையில் வெண்கல பதக்கத்தை வென்றது இந்திய விமன் அணி. ஞாபகம். சரிங்களா? மகளிர் அணி. அடுத்து பாருங்க, செய்தியில் இடம்பெற்ற முக்கியமான சட்டங்கள். ரெகுலராக நியூஸ் பேப்பரில் வருது, முக்கியமாக அந்த எடிட்டோரியல் பேஜில் வரும். நீங்கள் நிறைய பேர் எடிட்டோரியல் பேஜ் படிக்க மாட்டீங்க, படிங்க. அதில் இருந்தால் பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? ஓகே, பாருங்கள், செய்தியில் இடம்பெற்ற முக்கிய சட்டங்கள். தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2021 ரெகுலராக நியூஸில் வந்துகிட்டே இருக்குமா பாருங்கள். சரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தொடர்பான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டம் 2021. அடுத்து திரைப்படங்கள் திருட்டுத்தனமாக படம் பிடிப்பதை தடுப்பதற்கான சட்ட வழிமுறைகள் ஒளிப்பதிவு திருத்த சட்டம் 2023. சரி, அந்த தேட்டரில் போயிட்டு செல்ஃபோன்லேயே படம் எடுத்து பிரிண்ட் போட்டு ஆன்லைனில் போட்டுருவாங்க. சரி, அதை தடுப்பதற்கான சட்டம் 2023. பதிப்புரிமை சட்டம். சரி, இந்த பேட்டன் ரைட்ஸ் அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பதிப்புரிமை சட்டம் 1957 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேபிள் தொலைக்காட்சி நெட்வொர்க் ஒழுங்காற்று சட்டம். சரியா, கேபிள் தொலைக்காட்சி நெட்வொர்க் ஒழுங்காற்று சட்டம் 1995. சரியா, சட்டம் போட்டதே போட்டுக்கிறாங்க. கேபிளுக்குலாம் அசால்ட்டாக 300 ரூபா 350 ரூபா ஆகுது மாதம். அதில் 2 சேனல் கூட நம்ம பார்க்குறது கிடையாது. டிவி ஆன் பண்ணிட்டு உட்காந்து செல்லு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். மாதம் ஆனால் ஒரு 300 ரூபா தண்டமாக போயிட்டு இருக்குது. பார்த்து செய்யுங்க அரசாங்கமே. சரியா, நீங்கள் சொல்லலாம் வேணால் கனெக்ட் பண்ணுங்கள் சார், கேன்சலாக சேனலை கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சுட்டு டிவி போக்கோ சேனலுக்கு தான் மொத்த கேபிள் கனெக்ஷனே போயிட்டு இருக்குது. சரியா, அடுத்து இந்தியாவில் மேலும் 2 யுரேனியம் சுரங்கங்கள். யுரேனியம் சரியா, அணுசக்தியில் முக்கியமானது யுரேனியம். அந்த யுரேனியம் சுரங்க திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது 2 இடங்களில் புதுசாக. ஓகேவா, யுரேனியம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா UCIL நியூஸில் வந்ததுனால ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துட்டு என்னன்னு கூட கேட்கலாம் எக்ஸாமில். சரியா, இப்படி தான் கேட்குறாங்க ரீசெண்டாலாம். ஓகேவா, யுரேனியம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த சுரங்கங்கள் அமைக்க போகிறாங்க. புதிய யுரேனிய சுரங்கங்கள் எங்கெல்லாம் அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி பாருங்கள். ராஜஸ்தானின் சிகார். சரியா, ராஜஸ்தானின் சிகார் அந்த ரோகில் அப்படிங்கிற இடம் கரெக்டாக. மற்றும் சத்தீஸ்கரின் ஜஜ்வால். சரியா, JAJWAL. ஓகேவா, அப்போ ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கரில். ஓகேவா, RC. ஓகேவா, ஞாபகம் RCP. சரி, RC. ஓகேவா, RCயில் தான், அது ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கரில் தான் புதுசாக யுரேனியம் ஆலைகள் சுரங்கங்கள் அமைக்க போகிறாங்க. சரிங்களா? ஓகே, இதனோட உற்பத்தி திறன் பாருங்கள். இந்த 2 புதிய சுரங்கங்களும் ஒவ்வொரு நாளும் 2500 டன் யுரேனியம் தாதுவை கையாளும் திறன் கொண்டவை. 2500 டன். சரியா,
இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலம் மற்றும் ஆந்திராவில் அதுவும் குறிப்பிடத்தக்க இடங்கள் பாருங்கள் கரெக்டாக. ஜார்க்கண்டில் உள்ள ஜடுகோட்டா, பட்ஜின், நர்பகர், துராம்டிக் சரியா மற்றும் ஆந்திராவின் தும்மலப்பள்ளி ஆகிய இடங்களில் ஏற்கனவே யுரேனியம் சுரங்கங்கள் செயல்பட்டு வருகிறது. அப்போ ஏற்கனவே யுரேனியம் மைன்ஸ் எங்கே இருக்குதுமா? ஜார்க்கண்ட் மற்றும் ஆந்திரா. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. ஏஜே சரியா, ஆந்திரா ஜார்க்கண்ட். புதுசாக வரப்படுறது ஆர்சி, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. இது அமைக்கப்படுற நிறுவனத்தின் பெயர் மறந்துடாதீங்க, யுரேனியம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஏன்னா யுரேனியங்கிறது பெரிய லெவலில் பிரச்சனை போய் எடுக்குது. ஓகேவா? அதாவது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா அந்த சண்டை நடக்கிறதுக்கு காரணமே அணுசக்தி அந்த ஒப்பந்தத்திலிருந்து ஈரான் நாடு விலகினால தான் அந்த யுரேனியம் தான் அங்கே பிரச்சனை இருந்தது. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சுரங்கங்கள் நம்ம இந்தியாவில் அமைக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகேவா? நோக்கம் சரியா, இந்த 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ந்த பாரதத்தை நோக்கிய பயணத்தில் உள்நாட்டு யுரேனியம் உற்பத்தியை அதிகரிப்பதே இதனுடைய இன்னொரு முக்கியமான நோக்கம் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, 2047 நம்முடைய 100வது சுதந்திர தின ஆண்டு. அதை வந்து விக்ஷித் பாரத் அல்லது வளர்ந்த பாரதமாக மாற்ற வேண்டும் இந்தியாவை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதில் இந்த ஒரு யுரேனியம் உற்பத்தியும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். அதையும் நம்மளே நமக்கு தேவையானதை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சுகாதார செய்தி. பெண் அரசு ஊழியர்களுக்கு 12 மாத கால பேறுகால விடுப்பு. சரியா, பாருங்க, பெண் அரசு ஊழியர்கள் 3வது குழந்தை பெற்றால் அவர்களுக்கு முழு ஊதியத்துடன் 12 வாரம் பேறுகால விடுப்பு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிச்சுக்கிறாங்க. சரியா, 3வது குழந்தைக்கு. சரியா, உச்சநீதிமன்றம் இந்த செய்தியை கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க, ஒரு வாட்டி 2 வாட்டி ரீட் பண்ணி பாருங்க. உச்சநீதிமன்றம் கடந்த மே 23, 2025 சரியா, கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், 10 மாதத்துக்கு முன்னாடி. சரியா, மே 23, 2025 அன்று வழங்கிய தீர்ப்பில் நோட் பண்ணிக்கோங்க, விடுப்பு வழங்குவதற்கான குழந்தைகள் பெறும் உச்சவரம்பை நிர்ணயிக்க கூடாது. சரியா, உச்சவரம்பை நிர்ணயிக்க கூடாது. 3வது குழந்தைக்கு வேண்டுமானால் தேசிய அளவில் 26 வாரங்கள் பேறுகால விடுப்பு என்பதை 12 வாரமாக குறைக்கலாம். சரி, 3வது குழந்தைக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரி, பொதுவாக 26 வாரம் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா 26 வாரம் அந்த பிரசவ கால விடுப்பு காலம் கொடுப்பாங்க, அந்த பேறுகால விடுப்பு காலம். 3வது குழந்தைக்கு வேணா சரியா என்ன பண்ணிக்கலாம், 6 வாரமாக நீங்கள் 12 வாரமாக குறைச்சிக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, பிரசவ தேதிக்கு 6 வாரம் முன்பாக விடுப்பு வழங்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சரி, இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா 12 மாதம் 12 மாதம். ஓகேவா, 12 மாதம் இல்லை வாரம்னு இருக்குது, 12 மாதம் சரியா பேறுகால விடுப்பு, அதுவும் ஃபுல் சம்பளத்தோட வழங்க வேண்டும். அது 3வது குழந்தை இருந்தால் கூட அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மத்திய அரசின் அந்த பேறுகால விடுப்பு காலம் பார்த்தீங்கன்னா பொதுவாக 26 வாரங்கள். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்குவது 12 மாத அந்த விடுப்புகள் வழங்கப்படும், ஃபுல் சம்பளம் உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. இதன் அடிப்படையில் இந்த மேலே சொன்ன உச்சநீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் தமிழக அரசு அடிப்படை விதிகளில் திருத்தம் செய்து மார்ச் 13ஆம் தேதி அரசாணை வெளியிட்டுள்ளது. ரீசெண்டாக தான். சரிங்களா, அதில் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி பாருங்க. பெண் அரசு ஊழியர்கள் முதல் 2 குழந்தைகளை பெற்றெடுக்கும் காலத்தில் பேறுகால விடுப்பு முழு ஊதியத்துடன் தலா ஓராண்டும் சரியா 12 மாதங்களும், 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றால் அந்த பேறுகாலத்திற்கு முழு ஊதியத்துடன் 12 வாரம் பேறுகால விடுப்பும் வழங்கப்படும் சொல்லி தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, ஓகே. ஓகே, அப்போ இப்படி தான் வருது இல்லை பாயிண்ட்டு. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை அப்படி விட்டுருங்க. இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை பாருங்கம்மா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதான் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை வச்சுட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. முதல் 2 குழந்தைக்கு தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா அதாவது 12 மாதங்கள் பேறுகால விடுப்பு சம்பளத்தோட கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, 3வது குழந்தைக்கு சரி 3வது குழந்தை அரசு ஊழியர்களுக்கு பிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 வார பேறுகால விடுப்பு முழு சம்பளத்துடன் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அப்போ பொதுவாக இந்த இடத்துல கிளியராக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷனாக தப்பாக சொல்லிட்டேன், சாரி. மத்திய அரசு பொதுவாக சரியா அந்த குழந்தைகளுக்கு சரியா குழந்தை பெற்ற அந்த தாய்மார்களுக்கு பார்த்தீங்கன்னா 26 பேறுகால விடுப்பு வழங்கப்படுது. சரியா, வழங்குகிறது மத்திய அரசோட அரசு ஊழியர்களுக்கு. தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா 12 மாதங்கள் முழு சம்பளத்துடன் கூடிய விடுப்பை வழங்கிட்டு இருந்தாங்க. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை ரெஃபர் பண்ணி அதில் சின்ன திருத்தத்தை கொண்டு வந்து முதல் 2 குழந்தைகளுக்கு 12 மாதம் நாங்கள் முழு சம்பளத்துடன் விடுப்பு கொடுத்துட்றோம். அதே சமயத்தில் 3வது குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 12 வார அந்த பேறுகால விடுப்பு வழங்கப்படும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. 3வது குழந்தைக்கு மறந்துடாதீங்க. சரிங்களா, இதில் வேறு சில பிரச்சனைலாம் வந்தது. சரியா, அதாவது ஃபஸ்ட்டு ட்வின்ஸு பிறந்துட்டாங்க அப்படின்னா 2வது பேறுகாலத்திற்கு இந்த விடுமுறை உண்டா அப்படிலாம் பிரச்சனை வந்தது. அதெல்லாம் கொடுத்துருவோம், நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டியது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த தீர்ப்பில். ஓகேவா, இன்றைய சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, பாரத தொழில் மேம்பாட்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? முதல் சூப்பர் 6 கேள்வி. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 3வது சூப்பர் 6 கேள்வி, தாமஸ் மற்றும் உபெர் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது?
4வது சூப்பர் சிக்ஸ் கேள்வி பதிப்புரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? பதிப்புரிமை சட்டம். 5வது சூப்பர் சிக்ஸ் கேள்வி இந்தியாவில் தற்போது யுரேனிய சுரங்கங்கள் எங்கு செயல்பட்டு வருகிறது நோட் பண்ணிக்கோங்க. 6வது சூப்பர் சிக்ஸ் கேள்வி அரசு பெண் ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு காலம் தமிழக அரசினால் எத்தனை மாதங்கள் வழங்கப்படுகிறது? எத்தனை மாதங்கள் வழங்கப்படுகிறது? இதான் இதற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். நடுவில் நிறையா போனஸ் கேள்வின்னு கேட்டுக்கிறேன். சரியா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோமா. என்னடா இவ்வளோ நேரம் போயிடுச்சு, 19 நிமிஷம் தாண்டி போயிட்டுருக்குது. சரியா, டெய்லி இப்படி போனால் இப்படி நினைக்க வேண்டாம். என்னோட நோக்கம் உங்களை பேருக்கு மனப்பாடம் பண்ணுறது மட்டும் நோக்கம் கிடையாது. ஆள் மனசில் ஃபுல் டீட்டெயிலோடு தெரியணும். அதுக்கு தான் ரெகுலராக டைம் போட்டு என்னோடய டைம்லாம் ஒதுக்கி உங்களுக்காக நோட்ஸ் கொடுத்துருக்குறேன். சரியா, இதுக்கு நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மினிமம் 3லேருந்து 4 மணி நேரம் ஆகும். ஒரு 20 நிமிஷம் உங்கள் லைஃபுக்காக நீங்கள் தயவுசெய்து ஒதுக்கி ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.